மட்டக்களப்பு மாநகரில் இன்று நடந்த மக்கள் பேரணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அவரை ஆரவாரத்தோடு அங்கே வரவேற்றார்கள். தனது உரையை ஆரம்பித்து பேசத் தொடங்கும் பொழுதே ஜனாதிபதிக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்தது. அவர் அங்குமிங்கும் தேடத் தொடங்கினார். யாரையோ அவர்கள் தேடினார்கள். பின்னர் அந்த நபரை கண்டுகொண்டார்கள். அந்த நபருக்கு ஆரவாரமான வரவேற்பையும் கரகோஷத்தையும் எழுப்பினார்கள். அவர் மேடைக்கு வந்து ஜனாதிபதியுடன் இணைந்தார். ஜனாதிபதி அவரது முதுகில் தட்டி கொடுத்து அங்கே ஒரு பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார். உழவனே அச்சாணி ஏறெடுத்து அவன் உழுதால் எம் நாட்டில் பஞ்சமில்லை. புவி மீது பொன்னுலகமே இதன் புகழ் கூற மொழியில்லை. உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, உயர்வான தாய் பூமியே. மணியாக மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றணும். ஒரு கூரை தூணாக பலங்கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்கணும். உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே, எங்கள் உயர்வான தாய் பூமியே. மே அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜெயதீபயை. மே அப்பகே மௌபூமியை ஸ்ரீலங்கா ஜெயதீபயை. ஸ்ரீலங்கா ஜெயதீபயை, ஸ்ரீலங்கா ජයදීපයයි. ගරු ජනාධිපතිතුමනි, මට අවසර විනාඩියක් විතර මට කතා කරන්න. கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதிமேன்மை மேங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களோட பலத்தை கொடுப்பீர்கள் என்று நான் 100% நம்புகிறேன் தோழர்களே. ஆனபடினால இப்படி ஒரு நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது. இது ஒரு வரலாறு. இப்படி ஒரு நாயகனை நீங்கள் கண்டெடுக்க முடியாது. அவரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் காலம் தேவை. இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிப்போம், அவர் உங்களை நேசிப்பார். இந்த பாடல் நான் அவரை பல மேடைகளை நான் பாடிக்கிறேன், கரோக்கிய போட்டு. இப்போதுக்கு அது ஒரு தொழில்நுட்பம் பிரச்சனையான காரணத்தினால அவரை நாங்கள் ஆதரிப்போம். எங்கள் மக்கள் ஒரு பலத்தை இந்த தேர்தலில் கொடுப்பீர்களா? சத்தமாக சொல்லுங்கள். கொடுத்தியாகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் மூலமா தான் சகல அபிவிருத்தி திட்டங்களும் செய்யப்படும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தெருவன் சரணாய் தீர்க்க ஆயுஷ்பாவ என்று நான் வாழ்ந்த இடத்துல பிரார்த்திக்கின்றேன்.